ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சரியாக நிற்காது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு சில செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மூலம் மட்டும் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ரைட் சைடு கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேட்ரி ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேட்ரி ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேட்ரி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேட்ரி சேவர் ஆப்ஷன் இருக்கும். பேட்ரி சேவர் அந்த ஆப்ஷனுக்கு கீழே turn battery saver on automatically if my battery falls below அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது 100%ல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் தான் பேட்ரி 100% இருக்கும்போதே நான் அந்த பேட்ரி சேவர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கே வைக்கணும்னு வச்சுக்கலாம். 50%லோ அல்லது 10%லோ அடுத்தது 20%லோ எதுலேயும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க. சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம ஒரு சிங்கிள் கமாண்ட் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, கீழே உங்களுக்கு சப்டைட்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பிசிடி பி எல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான். பிசிடி இடிஐடி பிசிடி எடிட் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் செட் எஸ்இடி செட் ஸ்பேஸ் விட்டு டிசேபிள் டிஐஎஸ்ஏபிஎல்இ டிசேபிள் DYNAMIC டிசேபிள் டைனமிக், அப்புறம் TICK டிக் டிசேபிள் டைனமிக் டிக் ஸ்பேஸ் எஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே சப்டைட்டில் கொடுக்குறேன், பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி த ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ செகண்ட் செட்டிங்ஸ் முடிஞ்சு, அதாவது செகண்ட் சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. தேர்ட் சொல்யூஷன் என்னென்னா, இங்கே ஸ்டார்ட் மெனு வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மெனு பட்டனை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து ஸ்டார்ட் மெனு வந்து கிளிக் பண்ணுற மூலம் மட்டும் செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கீழே ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவசி அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடில் வந்து கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணும்போது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து வியூ ஆகும். இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லா ஆப்ஸையுமே. இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத ஆப்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணலன்னா இந்த ஆப்ஸில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பேட்ரி வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகும். ஸோ தேவையில்லாத ஆப்ஸை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் வந்து டோட்டலாகவே நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஸுக்குள்ள வந்து ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டர்ன் ஆஃப் எல்லா ஆப்ஸுமே இங்கே டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபோர்த்து சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸ் போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ்
அந்த ஆப்ஷனுக்கு கீழே ட்ரபிள்ஷூட் காமன் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரபிள்ஷூட் காமன் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பவர் ஆப்ஷன் இருக்கும், பவர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் தி ட்ரபிள் ஷூட்டர் ஆப்ஷன் இருக்கும், பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ரன் தி ட்ரபிள் ஷூட்டர் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் ஃபிக்ஸ்ட் அந்த மாதிரி வியூ ஆகும். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அப்படின்ட்டு வியூ ஆகும். முடிஞ்ச அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்போட பேட்ரி யூசேஜை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் பேட்ரி ட்ரை ஆகாத நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.